வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். குப்வாரா என்கவுண்டர் தாக்குதல் 3வது நாளாக நீடிப்பதால் காஷ்மீர் எல்லையில் பதற்றம். தீவிரவாதிகளின் அத்துமீறிய தாக்குதலில் 2 ராணுவ வீரர்கள் மற்றும் 2 போலீசார் உயிரிழப்பு. புல்வாமா தாக்குதலை அடுத்து சென்னை விமான நிலையத்தில் ரெட் அலர்ட் எச்சரிக்கை. 7 அடுக்கு போலீஸ் பாதுகாப்பு, பார்வையாளர்கள் இன்று முதல் நுழைய தடை. தமிழகம் முழுவதும் 773 தேர்வு மையங்களில் நடைபெறுகிறது குரூப் 1 தேர்வு. 181 காலி பணியிடங்களுக்கு 2,30,000 பேர் போட்டி. அதிமுகவை தினகரனால் எந்த காலத்திலும் கைப்பற்ற முடியாது என ஓபிஎஸ் பேச்சு. காவிரி விவகாரத்தில் திமுக காங்கிரஸ் கூட்டணி ஒன்றும் செய்யவில்லை என தாக்கு. இந்தியா ஒரு உயர் வரி விதிப்பு நாடு என அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் விமர்சனம். அமெரிக்காவில் இறக்குமதியாகும் இந்திய பொருட்களுக்கு கூடுதல் வரி விதிக்க முடிவு. இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். காஷ்மீரில் தீவிரவாதிகள் அத்துமீறி நடத்திய தாக்குதலில் 2 பாதுகாப்பு படை வீரர்கள் மற்றும் 2 காவல்துறையினர் உயிரிழந்தனர். காஷ்மீரின் குப்வாரா பகுதியில் தீவிரவாதிகள் பதுங்கியிருப்பதாக பாதுகாப்பு படையினருக்கு தகவல் கிடைத்தது. இதனையடுத்து அங்கு சென்ற பாதுகாப்பு படையினர் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டனர். அப்போது மறைந்திருந்த தீவிரவாதிகள் துப்பாக்கியால் சுட்டு தாக்குதல் நடத்தினர். இதற்கு பாதுகாப்பு படையினரும் தக்க பதிலடி கொடுத்தனர். இந்த பகுதியில் தொடர்ந்து 3வது நாளாக பாகிஸ்தான் தீவிரவாதிகளுக்கும் பாதுகாப்பு படையினருக்கும் சண்டை நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் துப்பாக்கியால் சுட்டதை அடுத்து தீவிரவாதிகள் உயிரிழந்ததாக கருதி உடல்களை அப்புறப்படுத்த முயன்றபோது திடீரென தீவிரவாதிகள் எழுந்து சுட்டதில் 2 பாதுகாப்பு படை வீரர்கள் மற்றும் 2 காவல்துறையினர் உயிரிழந்தனர். இந்த தாக்குதலில் படுகாயமடைந்த பொதுமக்கள் 5 பேர் அருகில் உள்ள மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். தொடர்ந்து அப்பகுதியில் தீவிரவாதிகளுடன் துப்பாக்கிச் சண்டை நடைபெற்று வருவதால் பதற்றம் நிலவி வருகிறது. சென்னை விமான நிலையத்துக்கு ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ள நிலையில் பார்வையாளர்கள் நுழைய தடை விதிக்கப்பட்டு 7 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. புல்வாமா தாக்குதலை தொடர்ந்து நாட்டில் உள்ள ரயில் நிலையங்கள், விமான நிலையங்கள் மீது தாக்குதல் நடத்த தீவிரவாதிகள் திட்டமிட்டிருப்பதாக உளவுத்துறை எச்சரித்துள்ளது. இதனையடுத்து அனைத்து ரயில் நிலையங்கள், விமான நிலையங்களின் பாதுகாப்பை பலப்படுத்த மத்திய அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது. இந்த நிலையில் சென்னை விமான நிலையத்தில் 7 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. பயணிகளும் பலத்த சோதனைக்கு பிறகே உள்ளே அனுமதிக்கப்பட்டனர். மேலும் விமான நிலையத்தில் பார்வையாளர்கள் நுழைய தடை விதிக்கப்பட்டுள்ளது. பாதுகாப்பு கருதி பார்வையாளர்களுக்கு விதிக்கப்பட்டுள்ள தடை மறு உத்தரவு வரும் வரை தொடரும் என விமான நிலைய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் விமான நிலையம் முழுவதும் மோப்ப நாய் உதவியுடன் சிஎஸ்எஃப் வீரர்கள் சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். 181 காலி பணியிடங்களுக்கான குரூப் 1 தேர்வை தமிழகம் முழுவதும் 2,30,000 பேர் எழுதி வருகின்றனர். துணை ஆட்சியர், காவல்துறை துணை கண்காணிப்பாளர், மாவட்ட சார் பதிவாளர், கிராம நிர்வாக துணை இயக்குநர், மாவட்ட தீயணைப்பு துறை அதிகாரிகள் உள்ளிட்ட பதவிகளுக்கான குரூப் 1 முதல்நிலை தேர்வு தமிழகம் முழுவதும் இன்று நடைபெற்று வருகிறது. தமிழகம் முழுவதும் 773 தேர்வு மையங்களில் நடைபெற்று வரும் இந்த தேர்வை 2,30,000 பேர் எழுதி வருகின்றனர். சென்னையில் மட்டும் 156 தேர்வு மையங்களில் 48,652 பேர் எழுதி வருகின்றனர். 3 மணி நேரம் நடைபெறும் இந்த தேர்வில் எலக்ட்ரானிக் பொருட்கள், கைபேசிகள் உள்ளிட்டவை கொண்டு செல்லக்கூடாது உள்ளிட்ட பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன. 2ஆம் கட்ட தேர்வு வரும் ஜூலை மாதம் மாற்றப்பட்ட புதிய பாடத்திட்டத்தின் அடிப்படையில் நடைபெறும் என்பது குறிப்பிடத்தக்கது. குரூப் 1 எக்ஸாம் அப்ளை பண்ணியிருந்தேன். இன்னைக்கு எக்ஸாம் போட்டிருக்காங்க. ஸோ எக்ஸாம் வந்திருக்கேன். என்னோட ப்ரிப்பரேஷன் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 2 இயர்ஸாக ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன், எழுதிட்டுருக்கேன். கொஷின் பேப்பர் பார்த்த பிறகு தான் தெரியும் என்னன்னு சொல்லிட்டு. புக்ஸ் என்ன ரெஃபர் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்ஸ் 6th to 10th வரைக்கும் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். நான் இதுக்கு முன்னாடி சிவில் சர்வீஸ் ப்ரிப்பேர் பண்ணிட்டுருந்தேன். சைமல்டேனியஸாக குரூப் 1க்கும் ப்ரிப்பேர் பண்ணேன். இந்த டைம் இதான் என்னோடய ஃபர்ஸ்ட் டைம் நான் குரூப் 1 தரேன். நான் நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். பார்க்கலாம். ஆல் தி பெஸ்ட் டு ஆல் தி கேண்டிடேட்ஸ். ஸோ குரூப் 1 எக்ஸாமுக்காக நான் யூபிஎஸ்சி ப்ரிப்ரேஷன் முடிச்சுட்டு இப்போ வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஒரு 3 இயர்ஸாக ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். இந்த வாட்டி கிளியர் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்கிறேன்.
அதிமுகவை தினகரனால் எந்த காலத்திலும் கைப்பற்ற முடியாது என துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்தார். மதுரை மாநகர் மாவட்ட அதிமுக சார்பில் பழங்கநாத்தம் பகுதியில் ஜெயலலிதாவின் பிறந்தநாள் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் தமிழக துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம், அமைச்சர் செல்லூர் ராஜு, சட்டமன்ற உறுப்பினர் ராஜன் செல்லப்பா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். விழாவில் நலத்திட்ட உதவிகளை வழங்கிய பின்னர் பேசிய ஓ பன்னீர்செல்வம், தமிழகத்தில் 28 ஆண்டு காலமாக தொடர்ந்து கட்சியை நன்றாகவும் பலமுறை ஆட்சியை நன்றாகவும் நடத்தும் ஒரே இயக்கம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் என தெரிவித்தார். டிடிவி தினகரன் அதிமுக ஆட்சியை ஒரு வாரத்தில் 1 மாதத்தில் கலைத்து விடுவேன் என சொல்லி 2 ஆண்டுகள் ஆகிவிட்டது. ஆனால் அவரால் ஒன்றும் செய்ய முடியவில்லை எனவும் அவர் விமர்சித்தார். அதிமுக அரசின் நலத்திட்டங்கள் மு.க. ஸ்டாலின் மற்றும் டிடிவி தினகரனுக்கு வயிற்றில் புலியை கரைப்பதாகவும் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர், காவிரி தீர்ப்பு, முல்லை பெரியாறு தீர்ப்பு போன்றவை ஜெயலலிதாவால் பெறப்பட்டது. ஆனால் அந்த பிரச்சினைகள் பரபரப்பாக இருக்கும்போது மத்தியில் ஆட்சியிலிருந்த திமுக காங்கிரஸ் கூட்டணியால் ஒன்றும் செய்ய முடியவில்லை என்று கூறினார். திமுக எவ்வளவு பெரிய கூட்டணி அமைத்தாலும் தங்களை அசைக்க முடியாது எனவும் பன்னீர்செல்வம் தெரிவித்தார். பார்லிமெண்ட்ல 39 இடங்களை போட்டிட்டு 37 இடங்களை வென்ற வரலாறு அம்மா அவர்கள் உருவாக்கி இந்தியாவுடைய 3வது பெரிய கட்சியாக மாண்புமிகு அம்மா அவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை நிலைநிறுத்தினார்கள். ஸ்டாலின் ஓடி போய் கைதி இவரே அடுத்த பிரதமர் சொல்லிட்டு இது என்னாச்சு? அவரோடு சேரலாம்ங்கிற ஒரு சில எண்ணம் தெரிஞ்ச வடநாட்டு கட்சிகள் என்னடா இப்படி ஒரு குண்டை தமிழ்நாட்டில் போட்டு விட்டாங்க. ராகுல் காந்தி வீட்டில் உட்காந்து தலையை அடிச்சுக்கிட்டு நான் வாட்டுக்கு சேவனேன்னு போனேன். நான் சொன்னேன்னா பிரதமராக போயிருக்கு என் கையெழுத்து காலத்துக்கு மேலே காமிச்சுக்கிட்டு இப்போ மிகப்பெரிய எதிர்பார்ப்பு அதெல்லாம் அந்த டவுன் ஆகி போச்சு. உடைச்சு அவங்க கதை. சபாநாயகர் கொறடா கையை வெட்டுவோம் என்று கூறிய அறந்தாங்கி எம்எல்ஏ ரத்ன சபாபதிக்கு அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி தக்க பதிலடி கொடுத்துள்ளார். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அதிமுகவை தரம் தாழ்ந்து பேசி வருவதால் தினகரனுக்கு பதிலடி கொடுத்து வருவதாக தெரிவித்தார். சபாநாயகர் தனபால் இந்த இயக்கத்தை மானம் காத்த மாவீரர், அவர் தாழ்த்தப்பட்ட சமுதாயம் என்பதால் கையை வெட்டுவோம் என மிரட்டினால் அதற்கு பயந்து விடுவோமா என்று கூறிய அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி, எத்தனை கையை வெட்டுவாய், உன் கையை வெட்ட எவ்வளவு நேரம் ஆகும், எவனுக்கும் நாங்கள் பயப்பட மாட்டோம் என ஆவேசமாக பேசினார். ரத்ன சபாபதியின் திமிர்த்தனமான பேச்சுக்கு நாடாளுமன்ற தேர்தலுக்கு பின் பதில் கிடைக்கும் என்றும் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி தெரிவித்தார். ரொம்ப எங்களுடைய முதலமைச்சரையோ துணை முதலமைச்சரையோ கட்சி நிர்வாகிகளையோ ரொம்ப தரம் தாழ்த்தி பேசிட்டு இருக்காரு டிடிவி. ஒன்று அண்ணாதிமுக அவர் கொடுக்குற மரியாதை வேண்டாம், சரி எதுக்கு நம்ம யாரையும் புண்படுத்த வேண்டாம், நம்மகிட்ட உழைச்சவங்க அங்கே இருக்காங்கன்னு நினச்சி நாங்கள் பேசாமல் இருந்தோம். அதுவே எங்களுடைய பலகீனமாக நினைச்சா நாங்கள் சரியான பதிலடி கொடுத்தாகணும். சபாநாயகர் தனபால் இந்த இயக்கத்தினுடைய மானங்காத்த மாவீரன் தனபால், அவர் ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவருக்காக கையை வெட்டுன்னு சொல்லி மிரட்டினா இந்த மிரட்டலுக்கெல்லாம் நாங்கள் பயந்துருமா? அண்ணாதிமுக யாரும் பயப்பட மாட்டாங்க. கை எத்தனை கையை வெட்டிடுவீங்க? உன் கையை வெட்ட எவ்வளோ நேரம் ஆயிரும்? அதெல்லாம் எவனுக்கு நாங்கள் பயந்தெல்லாம் கிடையாது. சபாநாயகர் கையவோ கொறடா கையை வெட்ட முடியுமோ? அவ்வளவு அதிகாரமான குறுக்கு திமுறான பேச்சுக்கு விடை, சரியான பதில் ஆட்சி இந்த பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு அப்புறம் கிடைக்கும். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பக்கம் மக்களும் தொண்டர்களும் உள்ளதாக அக்கட்சியின் துணை பொதுச் செயலாளர் தினகரன் தெரிவித்தார். மதுரை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மக்கள் ஆதரவு இல்லாததால் அதிமுகவும் திமுகவும் கூட்டணியை தேடி அலைவதாக கூறினார். மேலும் ஜெயலலிதா நினைவிடம் அமைக்கக்கூடாது, சட்டசபையில் ஜெயலலிதா படம் வைக்கக்கூடாது என்று கூறிய மாநில கட்சிகளுடனும் மக்கள் விரும்பாத தேசிய கட்சியுடனும் கூட்டணி வைத்துள்ள அதிமுகவை மக்கள் புறக்கணிப்பார்கள் என்றும் தினகரன் தெரிவித்தார். அன்புமணி ராமதாஸ் வார்த்தையில சொல்ற மானக்கட்ட கூட்டணியை அமைச்சிருக்காங்க. இன்னொரு குச்சி தான் தெரியும் உங்களுக்கு, திமுக பலமான கூட்டணி, பயில்வான் கூட்டணி. அவங்கெல்லாம் தேர்தலில் பாருங்க, மக்கள் எங்களோட இருக்கிறப்ப, எங்கள் அம்மாவுடைய தொண்டர்கள் 95% பேர் எங்களோட இருக்கிறப்ப நாங்கள் யார்கிட்ட போய் கூட்டணி வைக்கிறோம்? மக்கள் எங்கள் கூட இருக்காங்க. அதனால் மக்கள் அவங்கள்ட்ட இல்லாததுனால தான் எல்லாம் கூட்டணி தேடி மதியாதார் தலைவாசல் மிதிக்க வேண்டாம்னு சொல்லியிருக்காங்க. அங்கெல்லாம் மிதிச்சிட்டு இருக்காங்க. அது இதே தெய்வம் அம்மா அவர்களை பற்றிய அவர் மரணத்துக்கு அப்புறம் அவர் நினைவில் கட்டக்கூடாதுன்னு சொன்ன கட்சியோடையும், அவரை சட்டமன்றத்தில் அவருக்கு படம் வைக்கக்கூடாதுன்னு சொன்ன கட்சியோடையும், தமிழ்நாட்டை புறக்கணிக்கிற தேசிய கட்சியோடையும் அதிமுக கூட்டணி வச்சிருக்குன்னா இன்னைக்கு யார் வயிற்றுல புலி கரைக்குதுங்கிறது உங்களுக்கே தெரியும். இந்திய குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த்
கோவை வருகையொட்டி மாவட்டம் முழுவதும் பலத்த போலீஸ் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. இந்திய குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் 3 நாள் பயணமாக இன்று தமிழகம் வருகிறார். இதற்காக அவர் இன்று பிற்பகல் விமானப்படை விமானம் மூலம் டெல்லியிலிருந்து கோவை வருகிறார். அவரை தமிழக ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் மற்றும் உயர் அதிகாரிகள் வரவேற்கிறார்கள். கோவை விமான நிலையத்தில் வரவேற்பு நிகழ்ச்சியை முடித்துக் கொண்டு கார் மூலம் கோவை ரேஸ் கோர்ஸில் உள்ள அரசு விருந்தினர் மாளிகைக்கு ஜனாதிபதி செல்கிறார். மாலையில் முக்கிய பிரமுகர்களை சந்தித்த பின்னர் இரவில் விருந்தினர் மாளிகையில் தங்குகிறார். திங்கட்கிழமை காலை சூலூர் விமானப்படை தளத்தில் நடைபெறும் நிகழ்ச்சியில் அவர் கலந்து கொள்கிறார். பின்னர் ஹெலிகாப்டர் மூலம் கோவையை அடுத்த வெள்ளங்கிரி மலை அடிவாரத்தில் உள்ள ஈஷா யோகா மையத்தை பார்வையிட்டு அங்கு நடைபெறும் மகா சிவராத்திரி விழாவில் பங்கேற்கிறார். மேலும் 112 அடி உயரம் உள்ள ஆதியோகி சிலை வளாகத்தில் செய்யப்பட்டுள்ள ஒளி காட்சியை ராம்நாத் கோவிந்த் தொடங்கி வைக்கிறார். பின்னர் செவ்வாய்க்கிழமை காலை விமானப்படை விமானம் மூலம் டெல்லி திரும்புகிறார். ஜனாதிபதியின் வருகையொட்டி மாவட்டம் முழுவதும் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. நாடாளுமன்ற தேர்தல் கூட்டணி குறித்து தேமுதிக கட்சி நிர்வாகிகளுடன் விஜயகாந்த் 2வது நாளாக ஆலோசனையில் ஈடுபட்டதால் கூட்டணி குறித்து இன்று அறிவிப்பு வெளியாக வாய்ப்பு உள்ளது. தேமுதிக அதிமுக இடையே தொகுதி பங்கீட்டில் உடன்பாடு எட்டப்படாத நிலையில் கூட்டணி பேச்சுவார்த்தையில் சுணக்கம் நீடித்து வருகிறது. இந்நிலையில் தேர்தலில் யாருடன் கூட்டணி அமைப்பது என்பது குறித்த கூட்டம் அக்கட்சியின் தலைவர் விஜயகாந்த் தலைமையில் சென்னை கோயம்பேட்டில் உள்ள கட்சி அலுவலகத்தில் நடைபெற்றது. இதில் சுதீஷ், பார்த்தசாரதி, இளங்கோவன் உள்ளிட்ட பலர் பங்கேற்க பிரேமலதா விஜயகாந்த் பங்கேற்கவில்லை எனவும் கூறப்படுகிறது. தேமுதிகவுக்கு தமிழகம் முழுவதும் குறிப்பிட்ட சதவீத ஓட்டுகள் இருப்பதால் எப்படியாவது அதிமுக கூட்டணியில் சேர்த்து விட வேண்டும் என்று பாரதிய ஜனதா மேலிடம் விரும்புகிறது. இதனிடையே அதிமுக கூட்டணியில் தேமுதிகவுக்கு 5 மக்களவை தொகுதியும் 1 மாநிலங்களவை சீட்டு வழங்கப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. கட்சி நிர்வாகிகளுடன் 2வது நாளாக விஜயகாந்த் ஆலோசித்து வருவதால் இன்றாவது கூட்டணி உறுதியாகுமா என்பது தேமுதிக தொண்டர்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது. திமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள விடுதலை சிறுத்தைகள் கட்சி, மதிமுக கட்சிகளுடன் தொகுதி உடன்பாடு இன்று கையெழுத்தாக உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மக்களவைத் தேர்தலுக்கான அறிவிப்பு வெளியாக உள்ள நிலையில் தேசிய கட்சிகள் மாநில கட்சிகளுடனான கூட்டணி பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகின்றன. தமிழகத்தில் அதிமுக தலைமையில் பாஜக, பாமக, புதிய தமிழகம் கட்சி உள்ளிட்ட கட்சிகளும், திமுக தலைமையில் காங்கிரஸ், மதிமுக, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள், முஸ்லீம் லீக், கொங்கு இளைஞர் பேரவை உள்ளிட்ட கட்சிகளும் போட்டியிடுகின்றன. 2 கட்சிகளிலும் கூட்டணி உறுதியானதால் கட்சிகளுக்கு இடம் ஒதுக்கும் பணி வேகமாக நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் திமுக கூட்டணியில் உள்ள விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவனுக்கு இன்று மதியம் 12 மணியளவில் அண்ணா அறிவாலயம் வருமாறு திமுக தரப்பில் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. அவரை தொடர்ந்து மதிமுக பொதுச் செயலாளர் வைகோவுக்கும் அறிவாலயம் சென்று தொகுதி உடன்பாடு செய்து கொள்ள உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. ரஃபேல் விவகாரத்தில் பிறப்பிக்கப்பட்ட தீர்ப்பை மறு ஆய்வு செய்ய கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுக்களை வரும் 6ஆம் தேதி உச்சநீதிமன்றம் விசாரணைக்கு எடுத்துக் கொள்கிறது. இந்திய விமானப்படைக்கு பிரான்சின் டசால்ட் ஏவியேஷன் நிறுவனத்திடமிருந்து 36 ரஃபேல் போர் விமானங்களை வாங்குவதற்காக மத்திய பாஜக அரசு ஒப்பந்தம் மேற்கொண்டுள்ளது. 58,000 கோடி ரூபாய் மதிப்பிலான இந்த ஒப்பந்தத்தில் பெரிய அளவில் முறைகேடு நடந்திருப்பதாக காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டி வருகின்றன. இதனிடையே இந்த ஒப்பந்தத்தை ரத்து செய்யக்கோரி உச்சநீதிமன்றத்தில் பல்வேறு மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டன. ஆனால் ரஃபேல் ஒப்பந்த நடைமுறையில் சந்தேகம் கொள்வதற்கான எந்த முகாந்திரமும் இல்லை என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்தது. அதே சமயம் ரஃபேல் விமானத்தின் விலை கொள்முதல் நடைமுறை தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் மத்திய அரசு தவறான தகவல்களை தெரிவித்துள்ளது. அதன் அடிப்படையில் வழங்கப்பட்ட தீர்ப்பை மறு ஆய்வு செய்ய வேண்டும் என்று கோரி முன்னாள் மத்திய அமைச்சர்கள் அருண் ஜோஷி, யஷ்வந்த் சின்ஹா, சமூக ஆர்வலர் பிரசாந்த் பூஷன் உள்ளிட்டோர் சார்பில் மறு ஆய்வு மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டன. இந்த மனுக்கள் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி ரஞ்சன் கோகாய், நீதிபதிகள் எஸ்.கே. கவுல், கே.எம். ஜோசப் ஆகியோர் அடங்கிய அமர்வு முன் விசாரணை நடைபெற்றது. அப்போது தங்களது மனுக்களை வழக்கமான நீதிமன்ற நடைமுறைகளின்படி விசாரிக்க வேண்டும் என்று மனுதாரர்கள் தரப்பில் கோரப்பட்டது. அக்கோரிக்கையை நீதிபதிகள் ஏற்றுக்கொண்டனர். இதனையடுத்து மறு ஆய்வு மனுக்கள் வரும் 6ஆம் தேதி விசாரிக்கப்பட உள்ளன. காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தியின் அமேதி தொகுதியில் பிரதமர் மோடி இன்று தேர்தல் பிரச்சாரம் செய்கிறார். அங்கு பல்வேறு நலத்திட்டங்களை துவக்கி வைத்து துப்பாக்கி குண்டுகள் தயாரிக்கும் தொழிற்சாலைக்கு அடிக்கல் நாட்டி திட்டப்பணிகளை தொடங்கி வைக்கிறார். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் இன்று சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் பிரதமர் மோடி அமேதியில் நடைபெறும் அரசு விழாவில் கலந்து கொண்டு பல்வேறு நலத்திட்டங்களை தொடங்கி வைக்கிறார்.
கவுர்வாய் என்ற இடத்தில் AK-47 ரக துப்பாக்கிக்கான குண்டுகள் தயாரிக்கும் தொழிற்சாலைக்கு அடிக்கல் நாட்டி திட்டப்பணிகளை இன்று அவர் தொடங்கி வைக்கிறார். கௌரிகஞ்சில் உள்ள கௌஹர் பகுதியில் நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் பிரதமர் மோடி கலந்து கொண்டு உரையாற்றுவார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2014ஆம் ஆண்டில் மத்தியில் பாஜக அரசு ஆட்சிக்கு வந்த பிறகு அமேதி மக்களவை தொகுதிக்கு பிரதமர் மோடி செல்வது இது முதன்முறை என்பது குறிப்பிடத்தக்கது. நாடாளுமன்ற தேர்தலுக்கான அறிவிப்பு வரும் 8ஆம் தேதி வெளியாக வாய்ப்புள்ளதாக தேர்தல் ஆணைய தகவல்கள் தெரிவிக்கின்றன. 2014ஆம் ஆண்டு நடைபெற்ற 16வது நாடாளுமன்ற தேர்தலில் 282 தொகுதிகளில் வெற்றி பெற்று ஆட்சி அமைத்த பாஜக ஆட்சியின் பதவிக்காலம் வரும் மே மாதம் 26ஆம் தேதியுடன் முடிவடைகிறது. இதனையடுத்து 17வது நாடாளுமன்றத்திற்கு தேர்தல் நடத்துவதற்கான ஏற்பாடுகளை தலைமை தேர்தல் ஆணையம் மேற்கொண்டு வருகிறது. தேர்தலை எத்தனை கட்டங்களாக நடத்துவது, பாதுகாப்பு ஏற்பாடுகளை எந்த வகையில் செய்வது என்பன தொடர்பாக பல்வேறு கட்ட ஆலோசனைகள் நடத்தி முடிக்கப்பட்டுள்ள நிலையில் மின்னணு ஓட்டுப்பதிவு எந்திரங்களும் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளன. இதனிடையே தேர்தல் ஏற்பாடுகள் தொடர்பாக அனைத்து மாநில தேர்தல் அதிகாரிகளின் கூட்டமும் நடத்தி முடிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் வரும் 8ஆம் தேதி நாடாளுமன்ற தேர்தல் அறிவிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாக டெல்லியில் தேர்தல் ஆணைய தகவல்கள் தெரிவிக்கின்றன. அமெரிக்காவில் இறக்குமதி செய்யப்படும் இந்திய பொருட்களுக்கு இனி அதிக வரி விதிக்கப்படும் என அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவில் உள்ள கன்சர்வேட்டிவில் தொழில்துறையினருக்கான மாநாடு சனிக்கிழமையன்று நடைபெற்றது. இதில் அமெரிக்காவை சேர்ந்த தொழில் அதிபர்களும் ஏற்றுமதியாளர்களும் கலந்து கொண்டனர். மாநாட்டின் இறுதியில் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் கலந்து கொண்டார். அப்போது பேசிய அவர், இந்தியாவில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் இருசக்கர வாகனங்களுக்கு அமெரிக்கா வரி விதிப்பதில்லை என டிரம்ப் தெரிவித்தார். ஆனால் அமெரிக்காவிலிருந்து அனுப்பப்படும் இருசக்கர வாகனங்களுக்கு இந்தியா 100% வரி விதிப்பதாக தெரிவித்தார். மேலும் இந்தியா ஒரு உயர் வரி விதிப்பு நாடு எனவும் டிரம்ப் கடுமையாக விமர்சித்தார். இனி வரும் காலங்களில் இந்திய பொருட்கள் மீது அமெரிக்கா அதிக வரி விதிக்கும் என்றும் டிரம்ப் தெரிவித்தார். மத்திய அரசின் சாதனைகளை மக்களுக்கு கொண்டு செல்லும் வகையில் சென்னையில் நடைபெற்ற மாரத்தான் போட்டியில் ஏராளமானவர்கள் உற்சாகத்துடன் கலந்து கொண்டனர். சென்னை பெசன்ட் நகர் கடற்கரையில் பாஜக அரசின் சாதனைகளை மக்களுக்கு கொண்டு செல்லும் வகையிலும் மீண்டும் பிரதமர் மோடி தலைமையில் நல்லாட்சி மலர வேண்டும் என்ற நோக்கிலும் அக்கட்சியின் தொழிற்பிரிவு சார்பில் மாரத்தான் போட்டி நடைபெற்றது. 3 கிலோமீட்டர் தூரத்திற்கு நடைபெற்ற இந்த மாரத்தான் போட்டியில் 500க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். போட்டியில் கலந்து கொண்டவர்கள் மீண்டும் மோடி, வேண்டும் மோடி என எழுதப்பட்ட பதாகைகளை கைகளில் ஏந்தியபடி மாரத்தான் போட்டியில் ஓடினர். பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் சாதனைகளை வெளிப்படுத்துகிற விதமாகவும் பாரத தேசத்தின் ஒற்றுமைக்காக இந்திய பேரரசு எடுத்து வருகிற முயற்சிகளை, எடுத்து வருகிற திட்டங்களை, மக்கள் நல திட்டங்களை எல்லாம் முன்வைத்து பாரத பிரதமராக மீண்டும் மேதகு நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சி பொறுப்பில் அமர வேண்டும் என்பதற்காக ரன் பார் மோடி என்கிற இந்த நிகழ்வின் மூலமாக மக்கள் மத்தியில் விழிப்புணர்வை ஏற்படுத்தி இது போன்ற நிகழ்வுகள் அடுத்தடுத்து தமிழகம் எங்கும் நடப்பதற்கான முயற்சிகளை நாங்கள் மேற்கொண்டிருக்கிறோம். புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவக் கல்லூரி மாணவர் சேர்க்கைக்கான ஆன்லைன் நுழைவுத் தேர்வை ஒரே நேரத்தில் நடத்த உத்தரவிட முடியாது என சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. ஜிப்மர் மருத்துவக் கல்லூரியில் மாணவர் சேர்க்கைக்கு 2 பிரிவுகளாக ஆன்லைன் நுழைவுத் தேர்வு நடத்தப்படுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. அதனை விசாரித்த நீதிமன்றம் தேர்வெழுத வசதியாக தேர்வு மையங்களையும் தொழில்நுட்ப வசதிகளையும் அதிகரிக்கும்படி ஜிப்மர் நிர்வாகத்திற்கு உத்தரவிட்டிருந்தது. இதை எதிர்த்து ஜிப்மர் தரப்பில் மேல்முறையீடு செய்யப்பட்ட நிலையில் இவ்வழக்கு நேற்று விசாரணைக்கு வந்தது. அப்போது இந்த ஆண்டு 2,33,300 விண்ணப்பதாரர்கள் தேர்வு எழுதக்கூடும் என்பதால் வெவ்வேறு நேரத்தில்தான் தேர்வை நடத்த முடியும் என ஜிப்மர் நிர்வாகம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதை ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் மாணவர்களுக்கு ஒரே நேரத்தில் ஒரே மாதிரியான கேள்வித்தாள்களுடன் தேர்வு நடத்த உத்தரவிட முடியாது என தெரிவித்தனர். திருப்பதி திருமலையில் இலங்கை பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே தனது மனைவியுடன் சுவாமி தரிசனம் செய்தார். ஆந்திர மாநிலம் திருமலையில் உள்ள வெங்கடாச்சலபதி ஆலயத்தில் தரிசனம் செய்வதற்காக இலங்கை பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே தனது மனைவி மைத்ரி விக்ரமசிங்கேவுடன் நேற்று திருமலை வந்தடைந்தார். ரணில் விக்ரமசிங்கேவிற்கு ஆந்திர மாநில அமைச்சர் அமர்நாத் ரெட்டி மற்றும் திருமலை திருப்பதி தேவஸ்தானத்தின் சார்பில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து இன்று காலை ஆலயத்திற்கு வந்த ரணில் விக்ரமசிங்கே அவரது எடைக்கு நிகராக சுமார் 16,000 ரூபாய் மதிப்புடைய அரிசி, வெல்லம், சர்க்கரை ஆகியவற்றை
துலாபாரமாக சுவாமிக்கு சமர்ப்பித்தார். இதனையடுத்து பெருமாளை அவர் தரிசனம் செய்தார். இலங்கை பிரதமரின் வருகையொட்டி திருப்பதி மற்றும் திருமலையில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலப்படுத்தப்பட்டுள்ளது. சோழவரம் அருகே இந்திய விமானப்படைக்கு சொந்தமான 10 கோடி ரூபாய் மதிப்பிலான 10 ஏக்கர் நிலம் மீட்கப்பட்டது. திருவள்ளூர் மாவட்டம் சோழவரம் அடுத்த ஆட்டந்தாங்கல் பகுதியில் இந்திய விமானப்படைக்கு சொந்தமான நிலத்தை சிலர் ஆக்கிரமித்து வீடுகள் மற்றும் வணிக வளாகங்கள் கட்டியுள்ளனர். இந்த ஆக்கிரமிப்புகளை ஏர் கமாண்டோ அதிகாரி ராஜேந்திரா 300க்கும் மேற்பட்ட விமானப்படை வீரர்களுடன் சென்று அப்புறப்படுத்தினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சிலர் அப்பாவி மக்களை ஏமாற்றி நிலங்களை விற்றுள்ளதால் அவர்களின் நலன் கருதி மாற்று இடம் வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக கூறினார். மேலும் மக்களை ஏமாற்றியவர்களை அடையாளம் காட்டினால் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தெரிவித்தார். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் தடை செய்யப்பட்ட பழைய 500 ரூபாய் நோட்டுகளை மர்ம நபர்கள் தீயிட்டு கொளுத்திய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நாடு முழுவதும் கடந்த 2016ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் முதல் 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகள் செல்லாது என மத்திய அரசு அறிவித்தது. இதன் மூலம் கருப்பு பணம் ஒழிக்கப்படும் என கூறப்பட்டது. இதனால் பலர் நோட்டுகளை மாற்ற முடியாமல் சிக்கிக் கொண்டனர். இந்த நிலையில் கிருஷ்ணகிரி மாவட்டம் புதூர் ஏரிக்கரையில் 2 ஆண்டுகளுக்கு பிறகு மர்ம நபர் ஒருவர் ஆயிரக்கணக்கான பழைய 500 ரூபாய் நோட்டுகளை தீயிட்டு எரித்துள்ளார். நோட்டுகள் அனைத்தும் தீயில் கருகி சாம்பலானது. 2 ஆண்டுகளுக்கு நோட்டுகளை பதுக்கி வைத்து எரித்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை தியாகராய நகரில் இருக்கும் திருப்பதி தேவஸ்தான மையத்திற்கும் கோவிலுக்கும் ஆலோசனை குழு உறுப்பினராக வேல்ஸ் பல்கலைக்கழக வேந்தர் டாக்டர் ஐசரி கே கணேஷ் நியமிக்கப்பட்டுள்ளார். இந்த பதவியேற்பு நிகழ்ச்சி தியாகராய நகரில் உள்ள திருப்பதி தேவஸ்தான மையத்தில் நேற்று மாலை நடைபெற்றது. அப்போது தேவஸ்தான பதிவேட்டில் ஐசரி கே கணேஷ் கையொப்பமிட்டார். அவருக்கு தேவஸ்தான அதிகாரிகளும் உறுப்பினர்களும் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். இந்த நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினராக முன்னாள் கிரிக்கெட் வீரர் ஸ்ரீகாந்த் பங்கேற்றார். திருப்பதி தேவஸ்தானத்திலிருந்து சென்னை டிடிடி திருப்பதி கோவிலுக்கு ஆலோசனை குழு உறுப்பினராக மாண்புமிகு சந்திரபாபு நாயுடு அவர்கள் நியமித்திருக்கிறார்கள். முதலில் அவருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நிச்சயமாக என்னால் முடிந்த நல்ல காரியங்களை திருப்பதி தேவஸ்தானம் டிடிடிக்கும் சரி திருப்பதிக்கும் செய்வதற்காக நான் காத்திருக்கிறேன் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு, வரலாற்று சிறப்புமிக்க திருவாரூர் தியாகராஜ சுவாமி ஆலயத்தில் மகா சிவராத்திரியை ஒட்டி நடைபெறும் 22ஆம் ஆண்டு நாட்டியாஞ்சலி விழாவின் 2ஆம் நாள் கொண்டாட்டம் வெகு சிறப்பாக நடைபெற்றது. மகா சிவராத்திரியை முன்னிட்டு ஆண்டுதோறும் நடைபெறும் நாட்டியாஞ்சலி நிகழ்ச்சியில் பரத கலைஞர்கள் நாட்டின் பல்வேறு பகுதிகளிலிருந்து வந்து கலந்து கொள்வது வழக்கம். 22ஆம் ஆண்டு நாட்டியாஞ்சலி விழாவின் 2ஆம் நாளான இன்று திருப்பூர் அபிநயம் சரஸ்வதி நாட்டியாலயம் மாணவிகளின் பரதநாட்டியமும், சென்னை ஸ்ரீதேவி நாட்டியாலய மாணவிகளின் பரதநாட்டியமும் நாடகமும், சென்னை மயூரி அகாடமி குழுவினரின் பரதநாட்டிய நிகழ்ச்சியும் இடம்பெற்றது. பரத கலைஞர்களின் கண்கவர் பரதநாட்டிய நிகழ்ச்சிகள் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது.